ஒரு கிராமத்தில் ஒரு மருத்துவமனை இருக்குது. அதில் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறாரு. அவருடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு. அந்த டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு சார், ஆனால் மனதிற்குள்ளாக இருக்கிற வலிகள் இன்னும் சரியாகவில்லையே என்று. அப்போ அந்த மருத்துவர் சொல்கிறாரு, அதுக்கு என்ன வழினா, இங்கே தெருமுனையில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அதில் ஒரு பஃபூன் ஆயிரக்கணக்கான மக்களை நல்லா சிரிக்க வைக்கிறாருங்க. நீங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் அங்கே போய் பாருங்கள், உங்கள் மனதில் இருக்கிற வலிகள் பாரங்கள் எல்லாம் மறைந்து போகணும்னு அந்த மருத்துவர் சொல்கிறாரு. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டு, நீங்கள் சொல்கிற அந்த பஃபூனே நான் தாங்கன்னு சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்கங்க, பல பேரை சிரிக்க வைக்கிறாரு. ஆனால் அவருக்குள்ளாக இருக்கிற வலிகளையும் வேதனைகளையும் யாராலையும் மாற்ற முடியல. மனிதர் முகத்தை பார்க்கிறார்கள், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வார்த்தைப்படியாகதாங்க. வெளியில நம்ம சிரிக்கலாம், நமக்குள்ளாய் இருக்கிற வேதனையை கர்த்தர் மட்டுமே அறிகிறவராய் இருக்கிறார். கர்த்தரை